2024 நாடாளுமன்ற தேர்தலில் இபிஎஸ் தலைமையிலான அதிமுக ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக 1.5 லட்சம் வாக்குகளை இழந்திருப்பதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் நீதிபதி குமாரசாமி போட்ட கணக்கை விட எடப்பாடி பழனிசாமி பெரிய கணக்கு போட்டு வருவதாக விமர்சித்தார். 32.98 விழுக்காடு வாக்குகளை 2024 தேர்தலையும் பெற்றிருக்கணும். ஆனால் அதை விட 12.58 விழுக்காடு வாக்குகளை குறைவாகத்தான் வாங்கியிருக்கு. எளிமையாக சொன்னால் 2019 சராசரியாக ஒரு தொகுதிக்கு 4.16 லட்சம் வாக்குகள் வாங்கின அதிமுக 2024 வெறும் 2.61 லட்சம் வாக்குகளை தான் வாங்கியிருக்கு. ஒவ்வொரு தொகுதியும் சராசரியாக 1.5 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கு எடப்பாடி தலைவரான அதிமுக. இபிஎஸ் அவிழ்த்துவிட்ட பொய்க் கணக்கை அதிமுகவினரே நம்ப மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார்.